வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, இதே முரளி என்ற ஃபிலிம் தான். இது அதர்வா, கயாட்டு லோஹர், பிரீத்தி முகுந்தன், அப்புறம் சுதாகர், டிராவிட், ரக்ஷன் அண்ட் ஃபகத் ஃபாசில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஆகாஷ் பாஸ்கரன். இவர் வந்து டான் பிக்சர்ஸ்ன்ற ஒரு ஃபேமஸான ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ப்ரொடியூசர் இவர் தான். ஸோ வந்து அந்த ப்ரொடியூசர் தான் இந்த படத்தில் வந்து அவரோட டைரக்டோரியல் டெபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ராம்காம் ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னர் மாதிரி வந்திருக்கு. அண்ட் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதர்வா வந்து நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு அமெரிக்காவில் குப்புற அடிச்சு படுத்துட்டு இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க கல்யாணத்துக்கு லேட் ஆகுது அப்படின்னா எல்லாரும் எழுப்பி அவர் ஏர்போர்ட்லேருந்து கூட்டிட்டு வருவாங்க. அப்போ வந்து ஃப்ளைட்டில் வந்து ஃபகத் ஃபாசிலை பார்ப்பாங்க. அண்ட் அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகி அவங்க கிட்ட வந்து அவங்க ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. தன்னோட சைல்ட்ஹுட் லவ்ல வந்து ஃபர்ஸ்ட் லவ், செகண்ட் லவ் அண்ட் அந்த லவ்லாம் பிரேக்கப் ஆனது, இப்போ அவர் என்ன சுச்சுவேஷன்ல இருக்காரு அப்படின்னு அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட எல்லாருக்கும் ஸ்கூல் டேஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு சைல்ட்ஹுட்டான ஒரு க்ரஷ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் லவ் பிரீத்தி முகுந்தன் கூட ஸ்கூல் டேஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வந்து இவர் இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இதயம் முரளிக்கு ஏற்ற மாதிரி இதயம்ல வர முரளி சார் மாதிரி இவரும் வந்து லவ்வா சொல்ல பயங்கரமா தயங்குற ஒரு 90s அக்மார்க் 90s கிட் மாதிரி. ஸோ 90% ஆஃப் 90s கிட்ஸ்க்கு இந்த படம் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஏன்னா அந்த காலத்தில் அப்படிதான் எல்லாரும் இருந்தும் நம்மளால கேஷுவலாக போய் என்னதான் பேசினாலும் அந்த ப்ரொபோசல்ன்றது யாராலையும் பண்ண முடியாது. அண்ட் 80s விட 90s இன்னும் அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இப்போதைய ஜென்ரேஷன் பசங்க வந்து ஈஸியாக அந்த இன்ஸ்டால, இன்பாக்ஸில், ஜிபேலலாம் கூட அவங்களோட ப்ரொபோசல் சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து அப்பத்தி இருந்த அந்த சின்ன 90s கிட்ஸோட ஜென்ரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப அந்த சீன்ஸ்லாம் நல்லா கனெக்ட் ஆகும். அண்ட் பிரீத்தி முகுந்தன் கிட்டேயும் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்டால் அவரால் லவ்வோ சொல்ல முடியாமல் போயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் லவ்வா வந்து காலேஜ்க்கு அப்புறம் வந்து கயாடுவை பார்க்குறாரு. அந்த கயாடு கூடவும் வந்து அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகிற நேரத்தில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அதை சொல்ல முடியாமல் போயிடுது. ஸோ 2 லவ் வந்து அவருக்கு பிரேக்கப் ஆகி அதுக்கப்புறம் வந்து அவரோட கேரியரில் கவனம் செலுத்தி அப்படியே ப்ரொசீட் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறப்ப திரும்ப தன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வான பிரீத்தியை வந்து மீட் பண்ணுறாரு அன்எக்ஸ்பெக்டடாக. நான் அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட ஒரு இது நடக்குது, ஒரு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. பட் திரும்பவுமே வந்து அதில் ஒரு ட்விஸ்ட் நடந்து அவங்கள வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் வேற ஒருத்தவங்க கூட வந்து மேரேஜ் ஆகி கடைசி நேரத்தில் வேற ஒரு ட்விஸ்ட் நடந்து அந்த மேரேஜ் நடந்துச்சா இல்லையா, இல்லை கையா டூ பிரீத்தி யார் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனோட வந்து இந்த படம் அப்படியே கொண்டுட்டு போகும். அண்ட் கதையாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் பெருசாக எதுவும் இல்லை. யூஸ்வலாக நம்ம பார்க்குற அந்த 90s கிட்ஸ் வந்து லவ்வர்ஸோட தயங்கி மிஸ் பண்ணுற அந்த கான்செப்ட் தான் அந்த டைட்டிலே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்ல ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸோட நம்ம நிறைய பேர் சின்ன வயசுல பண்ண விஷயங்கள், பிளே ஸ்டேஷன் விளாண்டதுலேருந்து எல்லாமே அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறது நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நல்லா காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்டிங்குமே வந்து எல்லாருமே நல்லா பண்ணிதாங்க. பட் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் படம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆனாலும் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம இந்த படத்துக்கு ஏன் ஃபகத் ஃபாசில், இந்த படத்துக்கு ஏன் ஃபகத் ஃபாசில் ரொம்ப நேரமாக எல்லாரும் நகை மட்டும் இல்லை நிறைய பேர் கமெண்ட்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க, இதுக்கு ஏன் தான் ஃபகத் ஃபாசில் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு. பட் யாருமே அன்எக்ஸ்பெக்டடே பண்ணாத டைமில் ஒரு ஒரு சும்மா ஒரு சிம்பிளான ஒரு மாஸ் இது மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது நல்லா தியேட்டரில் செம்மையாக கிளிக் ஆச்சு. ஸோ வந்து ஒரு ஸ்டார்டிங்லாம் நல்லா இருந்தாலும் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கடைசியில் வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து ஒரு சிரிப்போட வந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஃபகத் ஃபாசில். இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான பில்லர்னு பார்த்தீங்கன்னா தமனோட மியூசிக் சொல்லலாம். சாங்ஸ் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும் அண்ட் சினிமோட்டோகிராஃபி வந்து இந்த படத்துக்கு செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அமெரிக்கா, மதுரை அண்ட் சென்னைன்னு எங்கெங்கெல்லாம் படம் நடக்குதோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் சுற்றி காமிச்ச மாதிரி ஒரு ஃப்ரீயாக ஒரு ட்ரிப் போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ ஓவரால் இந்த படத்தில் வந்து எல்லாமே ஒரு 10க்கு 9 மார்க்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். மியூசிக் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும். பட் வந்து கொஞ்சம் ஓல்டான ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோவாக போகிறதும் அண்ட் லென்த்துமே வந்து இந்த படத்துக்கு ஒரு இஷ்யூ தான். ஒரு 10 மினிட்ஸ் ஒன்று குறைச்சிருந்தா ஒன்றுமே இன்ட்ரெஸ்டாக போயிருக்கும். ஸோ வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் டேரக்ஷனுக்கு மட்டும் ஒரு 7 மார்க்ஸ் அந்த மாதிரி வரும். பட் ஓவராலாக வந்து இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் ஒரு ஒரு ராம்காம் பிடிக்கும், ஒரு ஃபன்னான படம் பிடிக்கணும், உங்கள் கேங்கோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல படம் தான். பட் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அது வந்து உங்களுக்கு பெருசாக போரிங்காக இருக்காது. அங்கங்கே கொஞ்சம் காமெடி, சாங்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி போயிடும். ஸோ வந்து டீசெண்டான தேட்டர்கள் வாட்ச் தான். என்னோட மார்க்ஸ் வந்து 75 மார்க்ஸ் தரேன். கண்டிப்பாக தேட்டரில் வந்து உங்களுக்கு ஃபீல் குட் ராம்காம் பிடிக்கும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பை.